الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة وقد قال الله تعالى في قرآنه الكريم وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل وقال أيضا واستشهدوا شهيدين من رجالكم فإن لم يكونا رجلين فرجل وامرأتان صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه ومن أخذ يريد إتلافها أتلفه الله رواه البخاري أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் எம்பெருமானார் ஹபீப் முஸ்தபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் முஃமின்கள் முத்தகீன்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதா. புனித ஜும்மாவுடைய தினத்திலே அதன் கடமையை நிறைவேற்ற ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கிருந்த போதிலும் சரி, நமது வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரே வழியான தக்குவாவுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து கொள்ளுமாறு முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா என்னும் இறை எச்சத்தை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைத்துமா குன்தும். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை பல தேவைகளோடு உலகத்தில் படைத்திருக்கின்றார். பசி, தாகம், உறைவிடம், உடை, கல்வி, அறிவு, திருமணம், குழந்தை வளர்ப்பு, வியாபாரம், தொழில், மருத்துவம் போன்ற பல பல தேவைகளோடு தான் மனிதனை படைத்திருக்கின்றார். மலக்குமார்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. திருமணம், புள்ளகுட்டி, படிப்பு, ஓதல், மருத்துவம், சிகிச்சை, பசி, சாப்பாடு, தூக்கம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் மனுஷனுக்கு தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கு தான் அல்லாஹு தஆலா கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில், விவசாயம், தொழிற்சாலைகள், இப்படி ஒன்றை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். எனவே மனித தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பொருளாதாரம், காசு, பணம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா ஹலால் ஹராம் என்று ஒன்றை வைத்திருக்கின்றார்.
எப்படி ஹலாலான முறையில் பொருளீட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், எப்படி ஹலாலான முறையில் அதை செலவழிக்க வேண்டும், இந்த காசு பணங்களை எப்படி கையாள வேண்டும் என்கிற வரம்புகள் சட்டத்திட்டங்களெல்லாம் இஸ்லாத்திலே அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் மனிதனுடைய தேவைக்கு காசு பணம் கையில் இல்லாத போது யாரிடத்தில் அது இருக்கிறதோ அதை வாங்கி நாம் எம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் அதை சில கால தவணையில் அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும். இதற்கு கடன் என்று சொல்வது. இதற்கு கடன் என்று சொல்வது. நம்ம தொழில் நிமித்தமாக ஒரு கடன் தேவை, வியாபார நிமித்தமாக ஒரு கடன் தேவை, இந்த வருட பெருநாளை கொண்டாடுவதற்காக கையில் காசு இல்லை, பணம் இல்லை, ஒரு கடன் எடுக்க வேண்டிய தேவை, பிள்ளைகளுடைய கல்வி தேவைக்காக கடன், மருத்துவ தேவைக்காக கடன், ஒரு திருமண தேவைக்காக கடன் தேவை. இப்படி பல சந்தர்ப்பங்களில் கடன் பெற வேண்டிய நிலைமை உண்டாகிறது. எனவே இஸ்லாம் இந்த கடன் கொடுக்கல் வாங்கலை எப்படி செய்ய வேண்டும், செய்து கொள்ள வேண்டும் என்று இரு சாராருக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இரு சாரார்கள் என்றால் யார்? கடன் வாங்குபவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடன் கொடுப்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்குகள். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்திலே கடன் என்பதற்கு 4 சட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று ஃபர்லான கடன், வாஜிபான கடன். வாஜிபான கடன் என்றால் இன்னொன்று இருக்கிறது சுன்னத்தான கடன், இன்னொன்று இருக்கிறது மக்ரூஹான கடன், இன்னொன்று இருக்கிறது ஹராமான கடன். 4 கடன் சட்டங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. அதில் முதலாவதாக வாஜிப் என்கின்ற கடன். வாஜிப் என்கின்ற கடன் என்றால் நம்முடைய பொறுப்பிலே மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லது வயது முதிர்ந்த தொழில் துறவுகளில் ஈடுபட முடியாத எம்முடைய பெற்றார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்கள். அதே போன்று நம்முடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பாதிக்க முடியாத புத்தி பேதலித்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்கள். அடுத்ததாக எம்முடைய சகோதரிகளை திருமணம் முடித்து கொடுத்தோம், அவளுடைய திருமண முறிவு ஏற்பட்டதன் காரணமாக வாளாவெட்டியாக எம்முடைய வீட்டிலே இருக்கிறாள், அவளும் எம்முடைய பொறுப்பில் உள்ளவர்கள். இது போன்றவர்களுடைய தேவை எப்படி தேவை ஏற்படுகிறது? இவர்களுக்கு ஒரு மருத்துவத்துக்காக தேவை, உணவுக்கான தேவை, சாப்பாடு தேவை. ஆனால் கையில் காசு இல்லை, தொழில் இல்லை. பொறுப்பை சுமர்ந்த அந்த குடும்பத்தின் தலைவன் பாடுபடுகின்றான், கஷ்டப்படுகின்றான், சிரமப்படுகின்றான். வீட்டிலே நோயாளிகள் இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள். இந்த பசி போக்க, நோய் தீர்க்க, மருத்துவ செலவுக்காகவும் நாளாந்த உணவு தேவைக்காகவும் தன்னுடைய கையிலே பணம் இல்லாத போது கடன் எடுத்தாவது பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும், நோய்வாய்ப்பட்டோருக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும். இதற்காக வேண்டி கடன் எடுப்பது வாஜிப், கடன் எடுப்பது கட்டாயம். கடன் எடுத்தாவது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு உணவளிக்க வேண்டும், கடன் எடுத்தாவது தன்னுடைய தாய் தந்தையருக்கு, தன்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு மருத்துவ செலவு செய்வது கட்டாயம், வாஜிப். இதை இவர் செய்யவில்லை என்றால் பசியில் கிடந்து அந்த குடும்பத்தார் மரணிப்பார்கள். சிகிச்சை செய்யவில்லை என்றால் நோய்வாய்ப்பட்டே மரணிப்பார்கள். இது தற்கொலைக்கு சமன், தற்கொலைக்கு சமன். இஸ்லாம் எந்த அளவுக்கு என்றால் இந்த மருத்துவ தேவைக்காக, இந்த உணவு தேவைக்காக கடன் எடுக்கலாம் என்று அனுமதி கொடுத்தும் இவர் கடன் எடுக்கவில்லை. அடுத்த கட்டமாக யாராவது கடன் கொடுக்கவில்லை என்றால் அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து திருடியாவது இவர் தன்னுடைய கொடுக்கவில்லை என்றால்
யாரும் முன்வரவில்லை என்றால், உதவி செய்ய கடன் கொடுக்க முன்வரவில்லை என்றால், திருடியாவது தன்னுடைய தேவையை போக்கிக் கொள்ளலாம். அதனால் தான் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், ஒருவன் திருடி சாப்பிடுகின்றான், ஒருவன் திருடி சாப்பிடுகின்றான், அவன் வறுமைக்காக திருடி சாப்பிட்டால் அந்த நாட்டினுடைய அரசனின் கை வெட்டப்பட வேண்டும், அரசனின் கை வெட்டப்பட வேண்டும். அவன் தன்னுடைய பொருள் பெருக்கத்திற்காக திருடுவானையானால் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும், அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும். கடன் கொடுத்து உதவ குடும்பத்தார்களோ நண்பர்களோ உறவினர்களோ ஊர் மக்களோ முன்வராத போது அவன் திருடி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம். அடுத்த ஒரு கட்டமாக அவன் திருடுவதற்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் ஹராத்தையாவது திண்டு அவனுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளலாம். ஹராத்தை என்றால் அது திருடினாலும் சரி, பன்றி இறைச்சி ஒரு துண்டை சாப்பிட்டாவது, அல்லது நாய் இறைச்சி அல்லது ஒரு செத்தவையினுடைய ஒரு உறுப்பை சாப்பிட்டாவது அவனுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம். மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டியும் தடுக்கப்பட்ட பொருளை பயன்படுத்தலாம் என்று இஸ்லாமிய சட்டக்கலை வல்லுநர்கள் புக்கஹாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவேதான் இந்த சந்தர்ப்பங்களில் கடன் பெறுவது வாஜிப் என்பது போல இப்படிப்பட்டவர்களுக்கு கடன் கொடுப்பதும் வாஜிப், கடன் கொடுப்பதும் வாஜிப் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கிறது. இரண்டாவது கட்டம் சுன்னத்தான கடன். சுன்னத்தான கடன் என்றால் இவரிடத்தில் வருவாய் இருக்கிறது, மாத சம்பளம் கிடைக்கிறது, ஊதியம் பெறுகிறார், இவரிடத்தில் வேலை வாய்ப்பு இவருக்கு இருக்கிறது, வேலை செய்கிறார், தொழில் புரிகிறார். ஆனால் அன்றைய தினம் அவரிடத்தில் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அவரிடத்தில் பணம் இல்லை, காசு இல்லை. வீட்டு செலவுக்கு ஒரு நாளைக்கு 2-3000 ரூபாய் தேவை, அன்னைக்கு இல்லை, நாளைக்கு கொடுத்துடலாம், அடுத்த வாரம் சம்பளம் கிடைக்கும் கொடுத்துடலாம். இன்னைக்கு செக்குக்கு போடுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் சல்லி தேவை, அது அடுத்த வாரம் பிசினஸ்ல நமக்கு வர வேண்டிய சல்லி வந்துடும், அதை கொடுத்துடலாம். இதுக்கு சொல்றது ரொட்டேஷன் கடன். ரொட்டேஷன் கடன். அவர் கடன் பெற்று தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பார். இப்ப இன்னைக்கு ஒரு செக்குக்கு 2 லட்சம் ரூபாய் சல்லி போடணும், பக்கத்து கடைக்காரருக்கு 2 நாள் கழிச்சு தான் அவருடைய செக், அவர்கிட்ட கைமாற்றாக காசு வாங்கி கொள்ளலாம். உங்களோட 2 லட்சம் ரூபாய் தாங்க, 2 நாள் கழிச்சு தாரேன், இன்னைக்கு ஏன் செக் பிரச்சனையை முடிப்போம். அப்படி ஒரு பொண்ட் ஒண்ணு லிங்க் ஒண்ணு பஜார்ல இருக்குது. எல்லாருக்கிட்டும் பஜார்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்ளுவாங்க, குடும்பத்தார்கள்ட்ட அப்படி ஒரு தொடர்பு இருக்குது. இது சுன்னத்தான கடன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை ஏற்படும் போது இப்படியான கடன்களை சஹாபாக்களிடத்திலும் வாங்கி இருக்கிறார்கள். ஏன் யூத கிறிஸ்தவர்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடன் வாங்கி இருக்கிறார்கள். கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது நம்பிக்கை இல்லா சந்தர்ப்பங்களில் ஒருத்தர் சொல்றாரு, நல்ல விஷயம் எனக்கு விளங்குது, நீங்க பஜார்ல இருக்கிறீங்க, வியாபாரம் செய்றீங்க, கடை இருக்குது, தொழில் இருக்குது, தெரியும் தான், 5 லட்சம் ரூபாய் கேட்கிறீங்க, திடீர்னு 10 நாள்ல தாரண்டு தரலாம் தான், தந்து கொள்ள ஏலாட்டு என்ன செய்யறது, தந்து கொள்ள ஏலாட்டு என்ன செய்யறது, ஏதாச்சும் ஒரு அடமான பொருள் ஒன்று இருந்தா தாங்களே, நான் நம்பிக்கைக்கு வச்சு கொள்றேன், 10 நாள் தவணை முறையில உங்களுக்கு கடன் தாரன், நீங்க தந்துட்டு அதை திருப்பி கொள்ளலாம். தர இயலாத பட்சத்தில் அடமான பொருளை விற்று நான் என்னுடைய பணத்தை எடுத்து விட்டு உங்களுக்கு தருகிறேன். உங்களுடைய 10 பேஜஸ் காணிக்குதா, சீட்டை கொண்டு தந்துட்டு ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காசை தாரேன், அல்லது நகையை கொண்டு தாங்க, வட்டி இல்லா கடன், உதவித்தானே, ஒரு 10 நாளைக்கு 1 மாசத்துக்கு நகை இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொன்ன 5 லட்சத்தை 10 லட்சத்தை தாரேன். இப்படியான சுன்னத்தான கடன்களுக்காக வேண்டி அடமானம் வைத்தும் கடன் பெறலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய போர்வையை சில அடமான பொருட்களை யகூதிகளிடத்தில் கொடுத்தும் நபி அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள். இது ரொட்டேஷன் கடன். அவர்கிட்ட சில நேரத்திலும் பெரும் கோடீஸ்வரனா இருப்பார், பெரும் ஊர்ல பெரிய புள்ளி, பெரிய பணக்காரன், வசதியானவர். ஒரு நேரம் அவர்கிட்ட கையில ஒரு 1 லட்சம் ரூபாய் சல்லி இருக்காரு,
கோடிக்கணக்கில் சொத்து, கையில பொருளும். 1,00,000 சல்லி இருக்காது, பக்கத்து வீட்டுல கேட்டு விடுவாரு. அவங்க யோசிப்பாங்க, இவ்வளவு பெரிய வசதியோட இருக்கிறாரு, 4-5 வாகனம் வச்சுக்கிறாரு, மாடி வீடு கட்டுகிறாரு, சல்லி 1,00,000 இல்லையா அப்படின்னு. நிலைமைகள் அப்படியும் வரும். அப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் கொடுக்கல் வாங்கல் செய்வது இது ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் சுன்னத்தான கொடுக்கல் வாங்கல்கள். சுன்னத்தான கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் தேவை, வீட்டு தேவைகள், அதுக்காக வேண்டி கடன் பெறுவது. மூன்றாவதாக இஸ்லாம் சொல்லுவது என்னென்றால் மக்ரூஹான கடன். மக்ரூஹான கடன் என்பது ஆடம்பர தேவைக்காக கடன் பெறுவது. இந்த வருடம் பெருநாளை கொண்டாடுறதுக்கு சல்லி 50,000 கையில இருக்குது, ஆனா சமாளிச்சு கொள்ளலாம், 50,000 சமாளிச்சு கொள்ளலாம். ஆனா இவரு என்ன செய்யறாரு, டிக்கெட் போட்டு இந்தியாவில் போயிட்டு ஃபேமிலிக்கு உடுப்படுத்திட்டு வராரு. அதுக்கு 50,000 போதாதே, அதுக்கு ஒரு 5 லட்சம் தேவை, அதுக்கு ஒரு 5 லட்சம் தேவை. இங்க ஊர்ல எவ்வளவு உடுப்பு கடவை புடவை கடவை எல்லாம் நீக்குது, இங்கேயே எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கு. ஆனா கொழும்புல போயிட்டு வேன் பிடிச்சி வாகனம் பிடிச்சி அங்க போயிட்டு போக்குவரத்து செலவெல்லாம் செஞ்சு 1,00,000 உட்படுத்திட்டு வர 50,000 கடன். இது ஒரு ஆடம்பர செலவுக்காக கடன் பெறுவதுகள். கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குது, தண்ட மகண்ட கல்யாணம் வலிமாவெல்லாம் போட்டுக்கொள்ளேனும், வலிமாவெல்லாம் போட்டுக்கொள்ளேனும். ஒரு பினான்ஸ் கம்பெனியில சொன்னாங்க, இவருடைய மகளோட கல்யாணத்துக்கு நாங்க தான் எங்களோட பினான்ஸ் கம்பெனியால 75 லட்சம் பாஸ் பண்ணினோம் அப்படின்னு. 75 லட்சம் ரூபாய் கடன் எடுத்து தான் தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் ஒன்று இல்லை. இஸ்லாம் அப்படி ஒன்று வைக்கல. ஆனா இவருடைய ஆடம்பர தேவைக்காக ஆடம்பர செலவுக்காக கடன் பெறுகிறார். இப்படியான கடனை இஸ்லாம் மக்ரூ என்று வெறுக்கிறது. இப்படி கடன் பட தேவையில்லை. உதாரணமாக சொல்ல போனால் நவீன கடன் திட்டங்களில் இப்ப பிளைட் டிக்கெட் வாங்குற டிக்கெட்டிங் ஆபீஸ்ல எல்லாம் போர்டு போட்டுக்கிறாங்க. எப்படின்னு தெரியுமா? ஃப்ளை நவ் பே லேட்டர், ஃப்ளை நவ் பே லேட்டர். இப்ப பறந்து போங்க, டிக்கெட்டை நாங்க தாரோம் உங்களுக்கு கடனா, அடுத்த மாசம் நீங்க பே பண்ணுனா போதும், அடுத்த மாசம் பே பண்ணுனா போதும். இவருக்கு வெளிநாட்டு பயணம் ஒன்று அவசியமே இல்லை, தேவையே இல்லை. ஆனால் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட பார்த்த உடனே உள்ளத்துல ஒரு ஆசை வருது, பிறகுதான் சல்லி கட்டணுமா. இப்போ ஒரு ஃபெமிலி ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்தா நல்லம், ஒரு 5 டிக்கெட்டை போட்டு பேய்த்துட்டு வராரு, 5 டிக்கெட்டை போட்டு பேய்த்துட்டு வராரு. அனாவசியமான ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் ஆகி போயிடுச்சு. இப்ப இல்ல, 2 மாசம் கழிச்சு கடனை கட்ட வேண்டிய நிலைமை வரக்குள்ளதான் யோசிப்பாரு, அநியாயம், என்னத்துக்கு தான் எடுத்தோன்னு தெரியாது, சும்மா வீண் பயணம் ஒன்று. இப்படியான விஷயங்களை இஸ்லாம் எமக்கு மக்ரூ என்று வெறுத்து சொல்லுகிறது. இப்படியான வெறுக்கத்தக்க கடன்களில் ஈடுபட வேண்டாம். கடன் கொடுப்பவரும் காரணம் அறிந்துதான் கடன் கொடுக்க வேண்டும். ஒரு வசதியானவர் கையில் காசு பணம் வைத்திருக்கிறார், அவரிடத்தில் வந்து யாராவது கடன் கேட்டால் அவருடைய தேவையை கேட்க வேண்டும். எதுக்காக உங்களுக்கு கடன், என்ன தேவை என்பதை கேட்பதினூடாக இவர் வாஜிபான ஒரு தேவைக்காக கடன் கேட்கிறாரா, அல்லது சுன்னத்தான ஒரு தேவைக்காக கடன் கேட்கிறாரா, அல்லது மக்ரூஹான ஒரு தேவைக்கு கடன் கேட்கிறாரா, அல்லது ஹராமான ஒரு தேவைக்கு கடன் கேட்கிறாரா என்பதை இவர் உணர்ந்துதான் கொடுக்க வேண்டும். வாஜிபுக்கு கேட்டால் இவர் கொடுப்பது வாஜிப், சுன்னத்துக்கு கேட்டால் இவர் கொடுப்பது சுன்னத். மக்ரூஹான தேவைக்கு இவர் கடன் கேட்டால் இவர் கடன் பணம் கொடுப்பதும் இவருக்கு மக்ரூ. இவர் முறையாக அவருக்கு சொல்லி தடுக்க வேண்டும். ஹராமான கடன் என்றால் என்ன தெரியுமா? எல்லாரும் ஐஸ் பாவிக்கிறாங்க, நம்மளும் கொஞ்சம் பாவிச்சு பார்ப்போம். ஆனா காசு இல்லையே, தந்த கூட்டாளிட்ட கேட்கிறாரு, ஒரு 5,000 ரூபாய் தாமச்சான் பிறகு தாரேன் அப்படின்னு. அவரும் கொடுத்து உதவி செய்கிறார். இது ஒரு ஹராமான பாவத்தை செய்வதற்காக கடன் கேட்பதும் ஹராம், அதுக்கு கொடுத்து உதவி செய்வதும் ஹராம், கொடுத்து உதவி செய்வதும் ஹராம். டோப் அடிக்கிறதுக்கு, சூதாட்டத்தில் ஈடுபடுவதற்காக இஸ்லாம் ஒருத்தரை கொலை செய்வதை தடை செய்திருக்கிறது. கொலை செய்து ஒரு விடயத்தை சாதித்துக் கொள்வதற்காக இவருக்கு பணம் தேவை, அதற்காக கடன் படுகிறார். கப்பம் கொடுப்பதற்காக, ஜராவ கப்பம் கொடுப்பது என்பது லஞ்சம் கொடுப்பது. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷி, கப்பம் கேட்பவனையும் கப்பம் கொடுப்பவனையும், லஞ்சம் கேட்பவனையும் லஞ்சம் கொடுப்பவனையும் நபி அவர்கள் சபித்தார்கள்.
கையில காசு இல்ல, இஸ்லாம் தடுத்த ஒன்றுக்காக ஒரு 5 லட்சத்தை அமர்த்தினா போதும், எப்படியாச்சும் உள்ளுக்கு ஓடி இந்த 5 ஏக்கர் காணியை என்ற பேர்ல எழுதி எடுத்துறேனும். அதுக்கு பிறகு இது 50 லட்சத்துக்கு வித்துறேனும். 5 லட்சம் தள்ளி வள்ளி, அதுக்கு பிறகு 10 லட்சம் போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஹராமான வழியில் சம்பாதிக்கிறதுக்காக, லஞ்சம் கொடுப்பதற்காக கடன் பெறுகிறார். இதெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது, கடன் கொடுக்கின்ற தனவந்தர் தேவை அறிந்து கடன் கொடுக்க வேண்டும். தேவை இல்லாமல் கேட்கிறாரே, நானா கேட்கிறாரே, கூட்டாளி கேட்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிறான், பக்கத்து கடைக்காரன் என்ற முகப்பத்தில எல்லாம் கடன் கொடுக்க போனால் பாவத்தில் இவர் பங்குதாரியாக ஆகிவிடுவார். பாவத்தில் இவர் பங்குதாரியாக ஆகிவிடுவார். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இக்கட்டான சூழ்நிலையில் வாஜிப் என்ற நிலைமைக்குட்பட்டவர்கள் கடன் கேட்கும் போது அவர்களுக்கு கடன் கொடுத்து உதவுவது கட்டாயம். சுன்னத்தான நிலைமைகளில் அன்றாட ரொட்டேஷன் கடனுக்காக கடன் கேட்பவர்களுக்கு தொழில் தேவை, குடும்ப தேவைக்காக கடன் கொடுத்து உதவி செய்வது சுன்னத். அதுக்கு நன்மை இருக்கிறது, கூலி இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட தவணையில் அவர் தந்து கொள்ளவில்லை என்றால் இஸ்லாம் சொல்லுகிறது, அவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க, இன்னொரு 10 நாள் டைம் கொடுங்க, இன்னொரு மாசம் டைம் கொடுங்க, இன்னொரு 5-6 மாசம் டைம் கொடுங்க. ஒரு பெரிய கடன் ஒன்று எடுத்துட்டார், அடமானமும் வச்சார், அவரால் நிறைவேற்றி கொள்ள முடியல, இன்னொரு 6 மாசம் டைம் கேட்கிறார். இஸ்லாம் சொல்லுது, அவருக்கு லேசான ஒரு காலம் வரும் வரைக்கும், அவருக்கு வசதி வரும் வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு சந்தர்ப்பம் ஒன்று கொடுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் கொடுத்தால் கடனுக்குரிய கூலி கிடைக்கும், கடனுக்குரிய கூலி கிடைக்கும். சதக்கா செஞ்சால் சதக்காவுடைய கூலி கிடைக்கும். கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒருவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் அவருக்கு 2 கூலி கிடைக்கும். ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று கடன் கொடுத்த கூலி, இன்னொன்று கடனுக்கு செலுத்த முடியாதவர்களுக்கு சந்தர்ப்பம் அளித்த கூலி. இந்த கூலியை நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சதக்கா செய்த இரட்டிப்பான கூலி கிடைக்கும். சதக்கா செய்த இரட்டிப்பான கூலி கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய் சதக்கா செஞ்சா எவ்வளவு கூலி கிடைக்குமோ, இவர் 1000 ரூபாயை கொடுத்துட்டு திருப்பி தராதத்தால அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாருன்னா இவருக்கு 2000 ரூபாய் சதக்கா செஞ்ச கூலி கிடைக்கும். இதுக்கெல்லாம் உயர்ந்த பண்பு வேணும். இஸ்லாம் உயர்ந்த பண்புகள், அஹ்லாக், சிஃபாத்துகளுடைய பாடத்தில் தான் இதை சொல்லுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிதானா என்பதை பரிசோதித்து பார்க்க ஒரு யகூதி பாதிரியார் விரும்பினார். ஸைத் இப்னு சுஹ்னா. அவர்கிட்ட நபி அவங்க ஒண்ணுமே கேட்க இல்லை, அவரா வந்து சொன்னாரு, எனக்கிட்ட கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்குது, கடனாக எடுத்துக்கோங்க, எனக்கு இன்ன தேதியில நீங்க தந்தா போதும், உதாரணமா 1 மாசம் கழிச்சு தாங்க அப்படின்ட்டு அவராக வந்து கொடுத்தார். அப்ப நபி அவங்க பார்த்தாங்க, சரி ஏதாவது தேவைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அதை வாங்கி தேவை பூர்த்தி ஆயிருச்சு. 1 மாதம் தவணை கொடுக்கப்பட்டு தவணை பூர்த்தியாக முன்னால் நபி அவர்களுடைய சபைக்கு வந்து, நீங்க எல்லாம் மனுஷனாவா? நீங்க எல்லாம் மனுஷனா? கடன் எடுத்தா முறையா தர தெரிஞ்சுக்கணும். ஊருக்கு ஒரு சமூகத்துக்கு தலைவருங்கிறீங்க, ஊருக்கு தலைவருங்கிறீங்க, கடன் எடுத்தா தார பழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே சபையில இருந்த ஹசரத் உமர் ரலியல்லாஹு கோபம் போச்சு. எழும்பி சொன்னாங்க, சட்ட குளற பிடிப்போம், மரியாதையா பேசு. யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபி. இப்படி சட்டையை பிடிச்சு உழுப்பின உடனே, இப்ப நாங்களா என்ன சொல்லுவோம், சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துட்டு குடுக்கத்தான் வேணாட்டி, இன்னும் 2 பேரை விட்டு வச்சு சாப்பிட்டுடா. அடே, அவர் கடன் தந்தவர். இஸ்லாம் கடன் தந்தவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் உம்மத்துக்கு படித்து கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு உட்கார சொல்லுகிறார், அமைதியாக இருக்கும்படி சொல்லுகிறார். சொன்னார்கள், உமர், நீங்கள் அப்படி பேசி இருக்கக்கூடாது. அவர் கடன் தந்தவர், அவருக்கு ஏசுவதற்கு உரிமை இருக்கிறது. நான் கடன் வாங்கியவன், என் சார்பாக நீங்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. அவருடைய கடனை திருப்பி கொடுங்கள்.
ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் கேட்டதை விட நான் கொடுக்க வேண்டியதை விட அதிகமாக இன்னும் கொடுங்கள், இன்னும் கொடுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இவ்வளவு தானே கொடுக்கணும், 15 கிலோ தானே கொடுக்கணும், ஏன் இன்னும் 5 கிலோ கூட கொடுக்க சொல்றீங்க, எதுக்காக அவர் கொடுக்கணும்? சொன்னாங்க, 15 கிலோ நான் கொடுக்க வேண்டிய கடன், இன்னும் 5 கிலோ கூட கொடுக்க சொல்றேன். ஏன் தெரியுமா? நீங்க நடந்து கொண்ட முறைக்கா, நீங்க தவறான முறையில நடந்து கொண்டீங்க. எங்கட சகோதர பலம் எங்களுக்கு இருக்குது, ஆள் பலம் இருக்குது, ஊர்ல நண்பர்கள் கூட்டாளிகள் இருக்கிறாங்க, ஆளை போட்டு மிரட்டி இவரை ஊரை விட்டே துரத்தணும், கடையை காலி பண்ணணும், இவன் செக்க கிழிச்சு வீசணும், செக்க பம்பாக்கணும், கடனை கொடுக்க கூடாது என்ற தோரணையில் மிரட்டுகின்ற சண்டித்தனம் காட்டுகின்ற அராஜகத்தன்மையோடு நடந்து கொள்ற முஸ்லிம்கள் பஜார்ல ஆங்காங்க இல்ல, நிறைய காண கிடைக்குது, நிறைய காண கிடைக்குது. அண்மையில நடந்த பஜார்ல நடந்த ஒரு சம்பவம், இருவர் சேர்ந்து செய்த கடை வியாபாரம், ஒருவர் மரணித்து விட்டார், அடுத்தவர் கடையை ஆட்டையை போட்டு விட்டார். மரணித்தவருக்கு ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு பெண் பிள்ளை, அவளுக்கு சேர வேண்டிய சொத்து. போய் கேட்டதற்கு அதெல்லாம் பொருள் எல்லாம் பாப்பாட, பொருள் எடுத்துக்கொள்ளுங்க, கடை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டான், கடை எனக்குன்னு சொல்லிட்டான். நம்மட புத்தளம் பஜார்ல நடந்து. இப்ப அந்த பெண் பிள்ளைக்கு திருமணமாகி இப்ப 2-3 வருஷம் ஆகிடுச்சு. இப்ப கணவனும் சேர்ந்து சிஐடி பிரான்ச்ல கேஸ் பாரம் போட்டு எல்லாம் செஞ்சு இப்ப விசாரணைக்கு பின்னால் தவணை கொடுத்துக்கிறாங்க. 1 மாசத்துல கடையை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவங்களுக்கு, இல்லைன்னு சொன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும், அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஒரு லோயர் மூலமாக அழகான முறையில இந்த பேச்சுவார்த்தை நடந்து அவங்களுக்கு பிடியாணை உத்தரவு பிறப்பித்ததும் ஓடி வருகிறார்கள். இவர் ஹார்ட் பேஷண்ட், இவர் சுகர் பேஷண்ட், ஜெயிலுக்கெல்லாம் போக இயலாது, நாங்க கடைக்கு ஒரு தொகை சல்லி தாரமே அப்படின்னு. கடைக்கு சல்லி தந்தெல்லாம் ஏமாத்த இயலாது, கடையை திருப்பி தரணும் என்ற ரீதியில் பேச்சுவார்த்தை இரு குடும்பத்தாருக்கும் நடந்து அந்த பெண் பிள்ளைக்கு அந்த கடை திருப்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு சம்பவம் அண்மையில் பஜார்ல நடந்தது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடனுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஷஹீதுடைய பாவம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும், ஷஹீத் என்பவர் யார்? தீனுக்காக உயிர் தியாகம் செஞ்ச உத்தமர். அப்படி அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் மனித உரிமை மீறலான கடன் பொறுப்பில் இருந்து அவரை விடுவிக்க முடியாது. கடன் ஷஹீதானாலும் மன்னிக்கப்பட மாட்டார், ஷஹீதானாலும் மன்னிக்கப்பட மாட்டார். எனவே அதை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்காமல் மரணித்தவரின் ஜனாசாவை நபி அவர்கள் தொழுவிக்க பின்வாங்கினார்கள். கடனாளியின் ஜனாசாவை ஒருவர் உயிருடன் இருப்பவர் அதை பொறுப்பெடுக்காதவரை நான் தொழுவிக்க மாட்டேன் என்றார். எனவே குடும்பத்தார்கள், உறவினர்கள், வழிகாரர்கள், அசபாக்காரர்கள் என்ற அனந்தர சொத்துக்கு சொந்தமாகிறவர்கள் மரணித்தவரின் சொத்துக்கு மட்டுமல்ல உரிமையாளர்கள், அவர் விட்டு சென்ற கடனையும் பொறுப்பெடுக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் கொடுத்தவருக்கு ஏசுவதற்கோ மானபங்கப்படுத்துவதற்கோ அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் தன்னுடைய கண்ணியம், மானம், மரியாதையை பேணிக்கொள்வதற்காக பஜார்ல வந்து சண்டை பிடிக்காம ஏண்ட அளவுக்கு பேச்சுவார்த்தை வச்சு நிதானமா மெதுவா இந்த புண்ணுக்கும் நோகாம மருந்துக்கும் நோகாம இதை கலட்டி எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாருந்தா அது அவருடைய பெருங்குணம், அவருடைய பெருந்தன்மை, அவருடைய பெருந்தன்மை. இன்னைக்கு அன்றைய காலத்துல கடன் கொடுத்தவர் தைரியமா பேசுவார், கடன் எடுத்தவன் பொட்டி பாம்பா அடங்கி இருப்பான். இந்த பழைய பாட புத்தகத்துல வரும், கடன் பட்டான் நெஞ்சம் போல கலங்கினானாம் இலங்கை வேந்தனன். கடன் பட்டான் நெஞ்சம் போல கலங்கினானாம் இலங்கை வேந்தன். அந்த பாடத்துல கடன் பட்ட ஒருத்தன் கடனை கேட்டு வாரான் ஒருத்தன், இவன் கடன் பட்டவன். எப்படி பயம் வரும், என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோ, இவருடைய மானம், மரியாதை, குடும்ப கௌரவம், சமூக அந்தஸ்து எல்லாம் பறிப்போற இடம் இது. என் கடன் கேட்கிறவன் வந்திக்கிறானே, இப்ப என்ன கேள்வி கேட்பானோ தெரியா.
எத்தனை நாள் இப்ப தவணை சொல்லியாச்சு. இவன் மனம் எப்படி நடுங்கி நடுங்கி போய்க்கும், கலங்கி போய்க்கும். இந்த மாதிரி இலங்கை வேந்தனுடைய உள்ளம் அப்படி பயந்து போய் இருந்துதான். சுபஹானல்லாஹ். அது ஒரு தமிழ் பாட புத்தகத்தில் வார ஒரு விஷயம், கடனோடு சம்பந்தப்பட்டதால சொல்றேன். கடன் என்பது பகலில் நிம்மதியை துளைக்கும் ஒரு வேலை, இரவிலே தூக்கத்தை துளைக்கும் ஒரு வேலை. ராவில நிம்மதியா நெத்திர போவார், பகல்ல நிம்மதியும் நிற்காது, வெளியே சுத்தி தெரியலார். அதனால இருக்கின்றதை போதுமாக்கி கொண்டு கடன் பெறாமல் வாழுவதுதான் புத்திசாலித்தனம். சீமான்தனத்தில் உச்சம் இதுதான். யாருக்கும் கடன் இல்லை, இருக்கிறத கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ்றாரா, அவரை போல சீமான் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆக கண்ணியமான சகோதரர்களே, இப்பவெல்லாம் என்னவாகி போச்சுன்னா, கடனை கொடுத்தவன் பயப்படுறான். ஏதாச்சும் நான் கேட்டேன்டா கடன் வாங்கினவன் ஏசி போடுவான். எப்படி ஏசுவான்? ஓய், ஊரை விட்டு ஓட போறோம், ஊர்ல தானே வைக்க போறோம். பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை விட்டு எங்க போறேன், வெளிநாட்டுக்கு ஓட போறேன், என்னமோ நாளைக்கு நான் மொத்தா வர போற மாதிரி இந்த வரத்து வர கடனை கேட்டுட்டு அப்படிமா. கொஞ்சம் காரசாரமா பேசினா போதும், ஓய் உன் கடனை தரையிலாது, வேண்டியதை செஞ்சுக்கோ, எங்க வேண்டாலும் போ, வேண்டியதை செஞ்சுக்கோ. கடன் எடுத்தவனுக்கு உள்ள தைரியம் கடனை கொடுத்தவனுக்கு இல்லை. இவன் பொட்டி பாம்பா அடங்கி போய்க்கிறான். கொஞ்சம் காரசாரமா பேசினா கடனை தரமாட்டானோ, தராம விட்டுருவானோ. ஒருத்தன் இப்படிதான் கடன் கேட்டுந்தானா, சல்லி 1,00,000 தா மச்சான் அப்படின்னு 3-4 தினம் கேட்டான். கேட்கவே இல்லை. அவன் கொடுக்கவே இல்லை. தெரியும் வந்த ஜில்மால் கொடுக்க மாட்டான். வந்து பொஞ்சாயிட்ட சொன்னா 3-4 தானே போயிட்டு கெஞ்சிட்டேன், கடையிலையும் போய்த்துட்டேன், பஜார்லயும் கேட்டேன், வீட்லயும் கேட்டேன், பள்ளியிலையும் வச்சு ஒருத்தனும் கேட்டேன், தார மாதிரி தான் இல்லை. நாங்க 2 பேரும் போய் சேர்ந்த கேட்டா கிடைக்கும் போல அப்படி. அப்ப பொஞ்சாதியை கூட்டிட்டு போனானா, கூட்டிட்டு போயிட்டு இப்ப பொஞ்சாதிக்கு முன்னுக்கு போயிட்டு கேட்கிறான, தாடாப்பா 1,00,000 காசு பொஞ்சாதிய சாட்சியா வச்சு கேட்கிறேன், எப்படியாச்சும் திருப்பி தந்துருவேன் அப்படின்னானா. அவன் கொடுக்குற மாதிரி இல்லை. பொஞ்சாதிக்கு முன்னுக்கு என்ன செஞ்சானா, திடீர்னு காலில் விழுந்துட்டான். அவன்கிட்ட காலில் விழுந்துட்டானா. அட இல்லைன்னு மட்டும் சொல்றாயிடா அப்பா. பொஞ்சாதிக்கு பெரிய வெக்கமா போச்சு. என்னடா இந்த மனுஷன் நம்மளை கூட்டிட்டு வந்து நம்மட முன்னாலேயே அவன் காலில் விழுகிறாரு அப்படின்ட்டு அவனுக்கு தர்ம சங்கடமா போச்சு. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்களே, தந்த பொஞ்சாதிக்கிட்ட கௌரவமாய்க்குதான் பார்ப்பான். பொஞ்சாதிக்கு முன்னுக்கு காலில் விழுந்துட்டானே, சரியப்பா தாரேன், எப்ப தருவா, 1 மாசம் கழிச்சு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல போயிட்டு சல்லியை நெண்ணி கொடுத்துட்டான். வீட்டுக்கு வந்த பிறகு பொஞ்சாதி சொன்னாலாம், ஏங்க இப்படி வேலை செஞ்சு போட்டீங்க, எனக்கு முன்னால அவர காலில் விழுந்துட்டீங்களே, எனக்கு சரியான வெக்கமா போச்சுது, ஏன் இந்த வேலை செஞ்சீங்க, எனக்கிட்ட கூட கொஞ்சம் சொல்லிட்டு செஞ்சிருக்கலாமே, போக்கலையே, நீங்க சொல்லவும் இல்லை, வெக்கமா போச்சுதுங்க, இப்படி எல்லாம் கடன் வாங்கணுமா. அவன் சொன்னானா, நான் ஒரு தினம் தானே காலில் விழுந்தேன், திருப்பி இந்த காசை வாங்குறதுக்கு அவன் எத்தனை தானே என் காலில் விழுறான் பாரு, அவன் எத்தனை தானே என் காலில் விழுகிறான் பாரு அப்படின்னு. இது ஏன் தெரியுமா, சிலவங்க கடன் வாங்கும் போதே நீயத்து என்ன தெரியுமா, எனக்கு கொடுக்கப்படாது, திருப்பி கொடுக்கப்படாது. இது சம்பந்தமாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிறாங்க. என்ன தெரியுமா, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, மன் அஹத அம்பாலன் நாஸி யுரீது அதாஅஹா அப்தல்லாஹு அன். யாரு கடன் எடுக்கும் போது இதை எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துறணும், அவசரமா கொடுத்துறணும் என்ற நல்ல நீயத்தோட கடன் எடுப்பார்களோ, அப்தல்லாஹு அன்ஹு, அவன் சார்பாக அல்லாஹ் அவருடைய கடனை நிறைவேற்றி வைப்பான். வமன் அஹத யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹு அல்லாஹ். இவன் கடனை கொடுக்கவே படாது, திருப்பி கொடுக்கவே படாது. இவன் சொத்தை அழிக்கணும் என்ற நீயத்துல யாரு கடன் வாங்குவாங்களோ, அத்லஃபஹுல்லா, அந்த கடன் வாங்குறவனா அல்லாஹ் அழிச்சு போட்டுருவான். அவன் பொருளாதாரத்தை அல்லாஹ் நாசமாக்கிடுவான், அழிஞ்சு வைத்திரும். இந்த ஹதீஸுக்கு இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில சொல்றாங்க, அத்லஃபஹுல்லா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. துனியால அவன் பொருளாதாரத்தை அழிச்சிருவான், ஆஹிராவுல அவட நன்மை எல்லாத்தையும் அழிச்சிருவான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஹதீஸ்ல வருது, யாரு நிறைவேற்ற வேண்டும் என்ற நீயத்தில் அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று நீயத்து வைத்து கடன் எடுத்தாரோ, அந்த நிலைமையில் அவர் மரணித்து விட்டார், கடனை கொடுக்க கிடைக்கவில்லை. மறுமையில் அல்லாஹ் அவர் சார்பாக இவருடைய கடனை நிறைவேற்றி வைப்பார். எப்படி நிறைவேற்றி வைப்பான்? சரி, நீ 1,00,000 கொடுத்தா, இந்த 1,00,000 ரூபாய சதக்கா செஞ்சா உனக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அந்த நன்மையை
நான் என் சார்பாக உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹு தாலா கொடுப்பான். மறுமையில ஒரு நன்மை கிடைக்கட்டுமா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஓடி அலைஞ்சு தெரிகிற நேரத்துல 1,00,000 ரூபாய சதக்கா செஞ்ச கூலியை அல்லா தாலா கொடுக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது அல்லா தாலா தன் புறத்தில் இருந்து நிறைவேற்றுவான். அந்த நீயத்துடைய சக்தி. நான் நல்ல நீயத்தோட இந்த கடனை திருப்பி கொடுப்போம் என்று நீயத்து வைத்து எடுத்தால் அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றி வைப்பான். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரன், உறவினர்கள், பக்கத்து கடைக்காரன், ஒரே கிளாஸ்மேட், ஒரே உறவினர்கள், ஒரே கூட பிறந்த ஒன்றோடு ஒன்றாக பிறந்த சகோதர சகோதரிகள், யாரோடு கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்ன தெரியுமா? அதை சாட்சிகள் வைத்து எழுத்து மூலம் எழுதி கொடுங்கள், எழுதி கொடுங்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனில ஆக பெரிய ஆயத்து எது தெரியுமா? கடனுடைய ஆயத்து. சூரத்துல் பக்கராவிலே கடைசி பக்கத்துக்கு முன்னுக்கு வருகிறது. இதுதான் குர்ஆனில ஆக பெரிய ஆயத். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா, தவணை குறிப்பிடப்பட்டு ஒரு கடன் கொடுக்கல் வாங்கலை நீங்கள் செய்தால் அதை எழுதி கொள்ளுங்கள். கொப்பில எழுத்து மூலம் நல்லா எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு மத்தியில ஒருத்தர் நீதமான முறையில் எழுதி கொள்ளட்டும். அவங்க 2 பேர்ல ஒருத்தர் எழுதி கொண்டாலும் பிரச்சனை இல்லை, அல்லது 3வது ஒரு நபரிடத்தில் கொடுத்து எழுதினாலும் பிரச்சனை இல்லை. பெரிய சொத்துக்கள் கொடுக்கல் வாங்கல் கைமாறி போகிறது, வியாபாரம், மீதி தொகை கொடுக்க வேண்டும், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, இப்படி எல்லாம் வந்தா ஒரு கிளாக் மூலமா ஒரு லோயர் ஆபீஸ்ல லோயருக்கு முன்னிலையில எழுதி அது முத்திரையில சைன் பண்ணி 2 சாட்சிகள் ஒப்படமிட்டு சட்ட ரீதியாக அதை பதிவு செய்து வைத்துக் கொள்வது சிறந்தது. அதுக்கு ஒரு சின்ன தொகை செலவழியத்தான் செய்யும். ஈவுரிஞ்சாங்க கஞ்ச மாதிரி அதுக்கெல்லாம் கணக்கு பாத்தீங்கன்னா சின்னதை பார்த்தா பெருசா புடுங்கிட்டு போயிடும், ஒன்னும் இல்லாம போயிடும். அண்மையில ஒருத்தர் ஒரு காணியை வித்துட்டார், மீதி 50 லட்சம் ரூபாய் பணத்தொகை கொடுக்கணும். அப்ப அவரு சல்லிய வாங்கிட்டு மீதி 50 லட்சம் தானே, எவ்வளவு காலத்துல தருவீங்க? 3 மாசத்துல தரு. 3 மாசம் டேட்டா கொடுத்தாங்க, எழுத்து மூலம் ஒண்ணுமே கிடையாது. காணியை வித்தவர் 3 மாசத்துக்கு இடையில மௌத்தாயிட்டார். சரியா அல்லாவுக்கு அஞ்சினவராயிருந்தா வாங்கியவர் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டிய 50 லட்சம் பணத்தை அவர் கொண்டு போய் சரியா அவங்களோட அனந்தரக்காரர்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுத்தீங்க. பாப்பாக்கு 50 லட்சம் கொடுக்க வைக்குது அப்படின்னு இது தெரியாது. ஆனா புரோக்கர்மார் என்ன செஞ்சாங்க? பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க, உங்களோட வாப்பாக்கு 50 லட்சம் அவர் கொடுக்க வைக்குதப்பா காணி வித்த இதுல, போய் கேளுங்க அப்படின்னு. போய் கேட்டா சொல்லிட்டாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கொடுக்க இல்லையே, அதெல்லாம் முடிஞ்சது. எல்லாம் வியாபாரம் செஞ்சா கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சது. எழுத்து மூலம் ஒன்றுமே கிடையாது. பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அல்லாஹு தாலா சொன்ன கடன் ஒழுங்குமுறையை தவறிவிட்டார். என்ன நடக்கும்? எமக்கு கிடைக்க இருப்பதும் கிடைக்காது, பிள்ளைகளுக்கு கிடைக்க இருப்பதும் கிடைக்காது. எனவேதான் யாராக இருந்தாலும் சரி, நல்ல நெருங்கி பழகுன ஒருத்தர் 50,000 ரூபாய் காசு கடன் கேட்கிறார், நாம கொப்பியை கொண்டு போய் கொடுக்கிறோம், எழுதிட்டு அடுத்த மாசம் 1ஆம் தேதி சல்லி தருவேன்னு சொன்னீங்க, ஐடென்டி நம்பர் எல்லாம் போட்டு பேரெல்லாம் அட்ரஸ் எல்லாம் போட்டு இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க அப்படி. என்னப்பா நம்பிக்கை இல்லையா மனுஷனே? இவ்வளவு காலமா நாங்க 5-10 வருஷமா 20 வருஷமா ஒன்னா படிச்சு பழகிறோம், 50,000க்கு நம்பிக்கை இல்லாம எழுதுறீங்க, சண்டை பிடிப்பார். சண்டை பிடிக்கவானாம், எழுதுறது தான் நம்பிக்கை. எழுதாம செய்யறதுங்கிறது முஸ்லிம்களுடைய கொடுக்கல் வாங்கல் முறை அல்ல. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொல்லுகிறான், 2 சாட்சிகளை நியமித்துக் கொள்ளுங்கள், மிர்ரிஜாலிக்கும், ஆண்களில் இருந்து, ஃபைலம் யகூனா ரஜுலைன், ஆண்கள்ல இருந்து 2 சாட்சிகள் இல்லண்டா, ஃபரஜுலுன் வம்ரஅத்தான், ஒரு ஆம்பளையும் 2 பொம்பளையும் சைன் பண்ண, ஒரு ஆணுக்கு 2 பொம்பளைகள் சைன் பண்ண, ஆண்களை யாருமே இல்லை அப்படின்னா 4 பெண்கள் சைன் பண்ணு, 4 பெண்கள் சாட்சிகளாக ஆகும். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எம்முடைய கொடுக்கல் வாங்கல், கடன்கள் இப்படி எழுத்து மூலம் அழகான முறையில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குமே ஆனால் நாம் மரணித்தாலும் எம்முடைய அனந்தரக்காரர்கள் அதை காட்டி கடனை வசூல் செய்து கொள்வார்கள். கொடுக்க வேண்டி இருந்தாலும் எழுத்து மூலம் இருந்தால்தான் அதை கொடுத்தால் மரணித்தவருடைய அனந்தரக்காரர்கள் அந்த கடனை பொறுப்பெடுப்பார்கள். இல்லைண்டா ஓடுற தண்ணியில எழுத வேண்டியதுதான். ஆத்து தண்ணியில எழுதுறேன் விளங்குமா? அது பூத கண்ணாடி போட்டு பார்த்தாலும் விளங்காது.
எழுதுனா அவ்வளவுதான், உற்ற வேண்டியதான். எழுத்து மூலம் இல்லாதது எதுவுமே செல்லுபடியாகாது. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹ் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க மஸ்ஜிதுல சரியான கவலை. நபி அவங்க கேட்டாங்க, என்னப்பா கவலை? சொன்னாங்க, கடன் சுமை தாங்க முடியல, கடன் கூடிருச்சு. அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக் அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இந்த கலிமாக்களை நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க. இந்த துஆ ஓதுங்க, அடிக்கடி ஓதுங்க. ஐங்கால தொழுகைக்கு பின்னால கொஞ்ச நேரம் இருந்து ஓதுங்க. கடன் இல்லாத மௌத்து கிடைக்கும். வித்ரு தொழுகையை விட்டுறாம தொழுதுவாங்க, கடன் இல்லாத மௌத்து கிடைக்கும். கடனை விட்டு பாதுகாப்பு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த துஆக்கள், தொழுகைகள், இது ஒவ்வொரு முஃமின்களிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு, கடைபிடிக்க வேண்டிய அமல்கள். எங்களிடத்துல பரம்பரை சொத்து இருக்குது, நான் ஒரு அரச உத்தியோகத்தர், பென்ஷன் வருது, எனக்கு முதாரபா இருக்குது, எனக்கு முஷாரக்கா இருக்குது, அங்கிங்க எல்லாம் இருந்து பங்கு தொழில இருந்து லாபம் வருது, காசு வருது, ஏன் நான் என்னத்துக்கு கடன் படணும், நான் என்னத்துக்கு கடன் வாங்கணும் அப்படின்ட்டு காசுல பணத்துல தைரியமா இருந்துறாரு. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் மனிதனுக்கு வரலாம், கடனாளியாகலாம். கடன் இல்லாத வாழ்வும் மௌத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் நபி அவர்கள் காட்டி தந்த பழக்க வழக்கங்கள், இந்த அமல்கள் எங்களுடைய வீட்டிலே மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், கடைபிடிக்கப்பட வேண்டும். நபி அவர்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதிக்கொள்ளுங்கள், வறுமை வராது, கஷ்டம் வராது, நெருக்கடி வராது. வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள், பெண்களுக்கும் கற்றுக் கொடுங்கள், பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்கும் என்பதெல்லாம் நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கடைசியாக ஒரு வருடம் ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள், மதலுல் கனியி துல்முன். ஒரு செல்வந்தனுடைய அநியாயத்தை பற்றி சொன்னார்கள். அவன் இல்லாத போது கடன் வாங்கினான், இப்ப வந்துருச்சு, கடனை திருப்பி கொடுக்க மனசு இல்லை, 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க, ஆனா புதுசா வீடு கட்டுறாரு, காணி வாங்கி, 1 கோடி ரூபாய் பட்ஜெட், 1 கோடி ரூபாய் பட்ஜெட், 10 லட்சம் ரூபாய் பஜார்ல கடன் கொடுக்க, புதுசா ஒரு காரை, யாரிஷ் காரை இறக்கிக்கிறார், புதுசா ஒரு வெகனார் ஒன்று கொண்டிருக்கிறார், 70 லட்சம் 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்து 1 கோடி ரூபாய் கொடுத்து வாகனம் ஒன்று இறக்கிறார். 10 லட்சம் ரூபாய் கொடுக்க 1 கோடி ரூபாயோட செலவு சித்தங்கள்லாம் செஞ்சுக்கிறார். 20 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அந்த கல்யாணத்தை கோலாகலமா எடுக்கிறார், கொண்டாடுறார். 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க, கடன் கொடுத்தவன் திண்டாடுறான், கடனை வாங்கினவன் கொண்டாடுறான். இப்படி நிலைமை சமூகத்தில் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், கடனை கொடுக்காமல் அவனுடைய பணத்தை வைத்துக் கொண்டு கொண்டாடுவது இது செல்வந்தர்கள் செய்யும் அநியாயமாகும், அநியாயமாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை வைத்து நிறைய ஃபுகஹாக்கள், நிறைய உலமாக்கள் ஃபத்வா அமைத்திருக்கிறார்கள். கலாஉ ஹாஜத்திஹி பிகைரி தஃஇ தைன், கடனை கொடுக்காமல் அந்த பணத்தை வைத்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது ஃபஹுவ ரிபா, அது வட்டியாகும், அது வட்டியாகும். லிஅன்னஹு அம்பாலு கைரிஹி யன்ஃபஉ பிஹி பிகைரி ஹக்கிஹி, ஏனென்றால் அது இன்னொருத்தருடைய பணம், அந்த பணத்துக்குரிய லாபம், பெருமதி, அதனுடைய பயன்பாடு பணத்துக்குரியவருக்குத்தான் செல்ல வேண்டும். அதை கொடுக்காமல் அவருடைய பணத்தை வைத்து இவர் லாபம் அடைகிறார், இவர் பயன் பெறுகிறார், அனுபவிக்கிறார் என்றால் அந்த அனுபவித்த அவருடைய அனுபவிப்பு, அவருடைய பயன், அவருடைய லாபம் அனைத்தும் வட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் கொடுக்கல் வாங்கல் விடயத்தில் இஸ்லாம் என்னென்ன விடயங்களை வழிகாட்டி இருக்கிறதோ அந்த வழிமுறையில் செய்து கொண்டு மானம் மரியாதையோடு வாழ வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும், மறுமையில் நாம் யாருக்கும் கடனாளியாக இருந்துவிடக் கூடாது. கபருடைய பயணத்தின் போது நாம் கடனற்றவராக நாம் செல்ல வேண்டும். தைரியமாக கடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது கேள்வி கணக்கோடு, கடன் பிணை நீங்காமல் அவருக்கு சுவர்க்கம் செல்ல முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் சட்டத்திட்ட விடயங்களில் இஸ்லாம் என்ன ஒழுங்குகளை வழிகாட்டி இருக்கிறதோ அதை முறையாக கடைபிடித்து எடுத்த கடனை கொடுத்து கடனற்றவர்களாக வாழ
கடன் பெறாமல் இருக்கின்றதை வைத்து போதுமாக்கி கொண்டு மன நிம்மதியோடு சீமான்தனத்தோடு வாழ அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கடன் சுமையோடு இருப்பவர்கள் கடனை நிறைவேற்றிக் கொள்ள இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறதோ அந்த தொழுகையை கடைபிடித்து குர்ஆனுடைய சூரத்துகளை ஓதி துஆக்களை ஐவேளை தொழுகைக்கு பின்னால் அனுதினமும் ஓதி பயன்பெற அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயா, பெற்றார்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. கடன் ஒரு பயங்கரமான ஒரு விடயம், அந்த விடயத்திலிருந்து எம்மை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயா, இருக்கின்றதை நீ தந்ததை போதுமாக்கி கொள்ள தௌஃபீக் செய்வாயா, எம்முடைய தேவைகளை குறைத்து கொள்ள தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் சிக்கனமாக சாதா சீதாவாக எளிமையான போக்கோடு வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயா. கடனாளியுடைய கபராக எம்முடைய கபரை ஆக்கி விடாதே, கடனோடு எம்மை பிணைத்து விடாதே, எம்முடைய பிணையை எம்முடைய கடனை நீக்கி கடனற்ற வாழ்க்கை கடனற்ற மௌத்து நமக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னிட கையேந்து கேட்கிறோம், யாருக்கும் சுமையாக இழி பெயர் சுமந்தவர்களாக சபையில் ஊரில் எல்லோருக்கும் முன்னிலையில் மான மரியாதைகளை இழந்தவர்களாக எம்மை ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ் யாருடனாவது சுன்னத்தான ஃபரலான கொடுக்கல் வாங்கல் கடன்கள் எடுத்திருந்தால் உரிய நேரத்தில் உரிய முறையில் செலுத்த நீயே நமக்கு உதவி செய்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في قرآنه الكريم وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه ومن أخذ أموال الناس يريد إتلافها أتلفه الله. رواه البخاري أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم بر رؤوف رحيم ورب عليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. فقد قال الله تعالى في قرآنه الكريم وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه لا سيما على رفيق المصطفى أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعلى أسد الله الغالب عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعلى جامع القرآن عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلى باب مدينة العلم علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعلى سائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم أيد الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين،
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات فإنك قريب مجيب الدعوات فاقض حاجاتنا يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار، 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 اللهم أجرنا من النار سالمين وأدخلنا الجنة يا رب العالمين. وقنا ربنا شر الظالمين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأهم. الله أكبر.